கோல்ட்டுங்கிற ஹாலிவுட்லேயே மிக சிறந்த ஸ்டண்ட்மேனுக்கும் ஜோடின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் பொண்ணுக்கும் ஒரு க்ரஷ் ஒன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படியே டெவலப் ஆகுது. அவங்க கண்டினியூஸாக அடுத்தடுத்த படங்கள் ஒர்க் பண்ண அவங்க க்ரஷ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே போகுது. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது கோல்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கோல்ட் வந்து மற்றவங்கள பார்த்து ஃபேஸ் பண்ணவே பயப்படுறான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டண்ட்மேனாக இருந்த நம்ம இப்படி விழுந்துட்டோமேன்னு. அந்த டைமில் திடீர்னு ஜோடி கிட்ட சொல்லாமல் கிளம்பி போயிடுறான். ஜோடி கோல்ட் எங்கெங்கயோ தேடுறா, ஆனா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா? சினிமால ஸ்டண்ட்மேன்ஸ் படுற கஷ்டம் என்ன, ஒரு படத்துக்கு பின்னாடி ப்ரொடக்ஷன்ல என்னென்ன நடக்குது, இப்படிங்கிற பல விஷயங்களை நமக்கு ரொம்ப அழகா சொல்ற படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோல். இன்னைக்கு நம்ம டேவிட் லீச்சோட டைரக்ஷன்ல 2024 வெளியே வந்த த ஃபால் காய் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பிகினிங்ல மிகப்பெரிய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. கண்ணா பின்னான்னு போகுது, அவன் புழுகுறான், உடைக்கிறான், வெடிக்குது, அப்படியே இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்ப போகும்போதுதான் நம்ம ஹீரோ கோல்ட்டோட என்ட்ரி. அப்போ நமக்கு தெரியுது என்னன்னா, கோல்ட்டும் ஜோடியும் நிறைய படங்கள்ல ஒர்க் பண்றாங்க. கோல்ட் வந்து ஒரு ஸ்டண்ட் மேன், ஜோடி வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய க்ரஷோட ரொம்ப ஜாலியா இந்த ஷூட்ல எல்லாம் இருக்காங்கன்னு. அப்போ வந்து கோல்ட்டோடைய ஹீரோ, அதாவது கோல்ட் வந்து ஸ்டண்ட் மேன் இல்லையா, இப்போ அவன் டூப் போடுறான். அப்போ அங்க நடிக்கிற ஹீரோவையும் காட்டுறாங்க. அவன் பேரு டாம். அவனுக்காக டூப் போடுறதுக்காக கோல்ட் வந்து மாடிக்கு போறான். மாடிக்கு போக போக மேலே ஏறி கீழே குதிக்கணும். அதுதான் இப்போ சீனு. இப்போ இதுக்காக வந்து கோல்ட் மேலே ஏறி போகும்போது கீழே வந்து டாமையும் பார்த்துட்டு கெயில பார்க்குறான். கெயில் யாருன்னா, அவ ஒரு பொண்ணு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அவ படம் ஷூட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவ தான் பொறுப்புன்னு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா அவளை அங்க உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ மேலே போக போகவே கோல்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம அவ்வளோ உயரத்துலேருந்து குதிக்க போறோம், நம்ம பயப்படணுமே அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. அவன் ஜாலியா ஜோடி கூட பேசிட்டு போயிட்டு இருப்பான். ஜோடியும் இல்ல, கீழே வேலைகளை பார்த்துட்டு கோல்ட் கூட பேசிட்டு இருப்பா. அப்ப கோல்ட் ஒரு வழியா வந்து ஜோடி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். குதிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரப்போசலையே ரொம்ப அழகா பண்ணுவான். நம்ம ரெண்டு பேரும் பீச்சுக்கு போய் மார்கரெட்டா சாப்பிட்டு தப்பான டிசிஷன் எடுக்கலாம், இந்த ஜம்ப் முடிச்சோன்னே அப்படின்னு. ஜோடியும் இல்ல, கண்டிப்பா பீச்சுக்கு போகலாம், உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லி அவளும் வாக்கி டாக்கியில சொல்லுவா. ஏன்னா இந்த ஜம்ப் தான் அந்த படத்தோடைய கடைசி ஷாட்டா இருக்கும். ஸோ அந்த ஜம்புக்கு வந்து கோல்ட் ரெடி ஆவான். அவனுக்கு வந்து கயிறெல்லாம் கட்டுவாங்க. எல்லாம் பண்ணி அவனை வந்து ரோப்ல வந்து ஃபுல்லா டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணிட்டு அவன் ஜாலியா கீழே குதிப்பான். ஆனா குதிச்சா என்ன ஆகும்னா, ரோப் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கும். பட்டுன்னு போய் கீழே விழுவான். விழுந்தா பார்த்தா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. அப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு அப்படின்னு போடுவாங்க. பார்த்தா கோல்ட் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருப்பான். அவன் வந்து இண்டஸ்ட்ரியை விட்டே விலகி இருக்காங்கிறது அவன் இருக்கிற ஸ்டைல பார்த்தாலே நமக்கு புரியும். அப்ப கோல்ட்டுக்கு வந்து ஒரு போன் வரும். அந்த போன்ல அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இல்ல கெயில், அவ ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க கிளம்பி வா, நீ என்ன அங்கே ஏதோ பார்க்கிங்ல வேலை செஞ்சுட்டு இருக்கியாமா, இங்க இவ்வளோ பெரிய ஸ்டண்ட் மேனா இருந்துட்டு நீ போய் பார்க்கிங்ல வேலை செய்யலாமா, நீங்க கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு அது வேணாம், எனக்கு அது செட் ஆகாது, என்ன அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கோல்ட் வந்து அதுக்கு மறுத்துருவான். அன்னதன்னைக்கு வந்து பார்க்கிங்ல வேலட்டா மறுபடியும் அவன் வேலைக்கு போவான். வேலட்னா என்னங்க, இந்த ஹோட்டல்ல போய் காரை கொடுத்தோம்னா கொண்டு போய் நிறுத்துவாங்கல்ல, அவன் தான் வேலட். அப்போ வந்து கோல்ட் அங்க நிற்கும் போது பார்த்தா கோல்ட்டை ஸ்டண்ட் மேனா இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் வந்து கோல்ட்டை பத்தி பேசுவான். டேய், நீ கோல்ட் தானே, நீ அங்க ஸ்டண்ட் மேனா இருந்த தானே, நீ தானே அந்த ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டையும் கூப்பிட்டு இவன் தான் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து கீழே விழுந்த ஸ்டண்ட் மேன் சொல்லுவான். கோல்ட் வந்து அங்கிருந்து வந்து இங்க ஒளிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே இவன் கீழே விழுந்தவன் எல்லாரும் பேசும்போது இவனுக்கு அசிங்கமா இருக்குன்றதுனாலதான். இங்க வந்து அவன் அதை பேசுறதுனால கடுப்பாயிருவான். ஆனா அதை வெளியே காமிச்சுக்காம இருக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் அடங்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்னா, என் காரையாச்சும் கொண்டு போய் இடிக்காம கொண்டு வந்து கொடு, அதையும் கொண்டு போய் இடிச்சிடாத அப்படிமா. இதுல வந்து அவன் டு த கோர் வந்து மைண்ட் ஃபக் ஆயிட்டு இல்ல நான் வந்து அங்க கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிடுவான் கெயில் கிட்ட. ஏன் அவன் சொல்லுவான்னா, கெயில் வந்து அழகா இவனை வந்து ஏமாத்திருப்பா. எப்படி ஏமாத்துவானா, இவ்வாறு நீ எனக்காக வர வேணாம், ஆனா ஜோடி வந்து உன்னை கூப்பிடுறா, உன்னை வர சொல்றா, நீ வந்தா தான் இந்த ஸ்டண்ட்டுக்கு கரெக்டா இருக்கும்னு அவன் ஆசைப்படுறான்னு சொல்லுவான். ஒன்னே இல்லை, கோல்ட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்துடும். அடடா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவகிட்ட சொல்லாம இல்லாம ஓடி வந்துட்டோம். 1.5 வருஷமா நம்ம அவளை பார்க்கவும் இல்லை, அவகிட்ட பேசவும் இல்லை, ஆனா அவ இன்னமும் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளை திருப்பி கூப்பிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், கோல்ட் ஒத்துப்பான். ஜோடிக்காக நான் வரேன்னு சொல்லி இங்கிருந்து அவன் கிளம்புவான். அதுவும் போறதுக்கு முன்னாடி இவனை கடுப்பேற்றினான் இல்லையா,
அவன் காரை ஒரு சம்பவம் பண்ணிட்டு கிளம்பி போவான். அங்கே போனால் அவன் ஃபேஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது, நான் ஸ்டண்ட் டபுள் தானே, என்ன எதுக்கு ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை இதை ஸ்கேன் பண்ணி இதை வச்சு உன் மூஞ்சியை வந்து அதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி வடை சுடுவானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அங்கே போனால் பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு டக்கர், அவன் தான் வந்து இப்போ இந்த படத்துக்கு வந்து ஸ்டண்ட் கோஆர்டினேட்டராக இருப்பான். ஸோ அவங்க கூட வந்து பேசிக்கிட்டு காரில் போயிட்டு இருக்கும் போதே கேட்பா ஜோடியை பற்றி. ஜோடி வந்து என்ன கேட்டாலா, என்னை பற்றி யோசிச்சாலா, அவள் என்ன வர சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் வந்து ஜோடியை பற்றி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் இங்கே வந்து ஜோடிக்கு கோல்ட்டை வர சொல்லியிருக்காங்கன்றதே தெரியாது. அவன் இந்த படத்தோட டேரக்டர் இல்லையா, அதனால பயங்கர பிஸியாக வந்து அவள் ஷார்ட்லாம் கம்போஷன் பண்ணிட்டு இருப்பா. ஒருத்தனும் வந்து வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவள் தலை வந்து அதாவது ப்ரெஷர் வந்து அவனால் தாங்கவே முடியாது. பட் இருந்தாலும் ரிலாக்ஸ்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இந்த ஷார்ட் எடுக்கணுங்கிறதுல தான் அவளுடைய மொத்த குறிக்கோள் இருக்கும். கோல்ட் இங்கே ஸ்டண்ட் பண்ண வந்திருக்கான்றது இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியாது. கெயிலும் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். இப்போ எப்படியாச்சும் கோல்ட் இங்கே வர வைக்கணுன்றதுக்காகத்தான் ஏமாற்றி கெயில் இதை பண்ணியிருக்கான்றது நமக்கு அப்போ தான் தெரியும். இங்கே அவன் வருவான், ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். ரெடியாக இருக்கும்போது மண்ணை தொட்டு பார்த்தே அவன் சொல்லுவான், டே இது வந்து ரொம்ப வளவளன்னு இருக்கு மண், இந்த மண்ணில் நான் டைவ் அடிச்சேன்னா கஷ்டம்னு. அப்புறம் எப்படியோ டக்கர் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி நீ ஜோடிக்காக இதை பண்ணணும்னு சொல்லி அவனை ஹெல்மெட் போட்டு காருக்குள்ள உட்கார வச்சிருவானுங்க. ஸ்டண்ட் ஆரம்பிக்கும், ஷார்ட் ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு கோல்ட் வந்து இப்போ ஸ்டண்ட் பண்ண போவான். பின்னாடி வந்து கேமரா ரிக்கு வந்து முன்னாடியும் பின்னாடியும் அவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும். அப்போ டப்புன்னு இல்லை, பக்கத்தில் போங்கன்னு சொன்னால் அவன் டப்புன்னு போய் கேமரா ரிக்கை அடிச்சிருவான். அடிச்சுட்டு அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அந்த ஸ்டண்ட்டை வந்து மேலேருந்து ஹெலிகாப்டர் வந்து கேப்சர் பண்ணும். அப்படியே காரு பட்டன்னு திரும்பி அடித்து கீழே உழுகும். அங்கேருந்து உள்ளேருந்து அவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்றதே நமக்கு தெரியாது. அப்போ எல்லாரும் பரபரப்பாக இருக்கும்போது கை மட்டும் வெளியே நீட்டி தம்ஸ் அப் காட்டுவான். அப்போ தான் நமக்கு தெரியும் கோல்ட்டுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு. ஜோடி அங்கேருந்து ஓடி வருவா. எதுக்கு ஓடி வருவான்னா, யாரோ ஒரு ஸ்டண்ட் மேனு நமக்காக இவ்வளோ பெரிய ஸ்டண்ட் பண்ணியிருக்கான், ஸோ அதுக்காக வந்து அவன் நல்லா இருக்கானான்னு பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடும்ன்றதுக்காக வருவான். அவள் பக்கத்தில் வந்தா கோல்ட் வந்து ஹெல்மெட்டை கழட்டுவான். ஜோடிக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவளுக்கு தெரியவே தெரியாது கோல்ட் தான் வந்திருக்கான்னு. யாரை கேட்டு இவனை வர சொன்னீங்க, நான் இவனை கூப்பிடவே இல்லை, இவன்லாம் ஒரு ஆளா, பாதியில் என்னை விட்டுட்டு போனவன் தானே, இவன் எதுக்கு இங்கே வரணும்னு சொல்லிட்டு கோல்ட்டுக்கிட்ட பயங்கரமாக ஜோடி கோச்சுக்குவா. ஆனால் வந்து என்னன்னா உள்ளுக்குள்ளே அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷமும் இருக்கும். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிப்பாங்க. ஆனால் வந்து கோல்ட் வந்து இல்லை, அவன் மேலே இருக்கிற தப்புனால, குற்ற உணர்ச்சினால ஜோடி எவ்வளோதான் திட்டினாலும் பெருசால அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். முடிஞ்ச அளவுக்கு அவள் திட்டுறது கரெக்டு தானே அப்படிங்கிறது அவன் மனசுக்குள்ளே இருக்கும். அப்புறம் அடுத்த ஷாட் எடுக்க போவாங்க. அடுத்த ஷாட் என்ன அப்படின்னா, கோல்ட்டை வந்து தூக்கி கொண்டு போய் ஒரு பாறையில் அடித்து உழுக வைக்கணும். இதுதான் ஷாட்டு. இப்போ இந்த ஷாட்டுக்கு இந்த படத்தோட கதையை கோல்ட்டு கிட்ட ஒரு ஸ்டண்ட் மேன் கிட்ட சொல்கிற மாதிரியே டேரக்டர் பொசிஷன்ல இருந்து அவள் சொல்லிட்டு இருப்பா. ஆனால் அது கதை என்னன்னா இவங்களோட கதை தான். இவங்க எப்படி லவ் பண்ணாங்க, இவங்க லவ் பண்ணி இவங்களுக்குள்ள எப்படி ஸ்பெஷலாக இருந்தது, திடீர்னு எப்படி கோல்ட் வந்து இவளை விட்டுட்டு போனா, இப்படிங்கிற கதையை தான் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு பின்னாடி வச்சு ஜோடி எழுதியிருப்பா. அதுக்கப்புறம் இல்லை, கோல்ட்டுக்கு தீயை வச்சு தூக்கி வீசுவாங்க. அந்த டேக்கை திரும்ப எடுத்துக்கிட்டு இருப்பா ஜோடி. ஆனால் எடுக்க என்னன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் அதிகமாகிட்டே போகும். ஜோடிக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஷார்ட் எடுக்கிறத விட கோல்ட்டுக்கிட்ட அவள் பேசுறதும் புலம்புறதும் கத்துறதும் தான் அதிகமாக இருக்கும். இதை வந்து செட்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்துக்குமே இது தெரியும். அடடா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறதுக்கு நம்ம தான் கிடைச்சோமான்ற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. போட்டு நெருப்பை கொளுத்தி கோல்ட்டை போட்டு பந்து ஆடிடுவாவ. அந்த சீனை முடிச்சுட்டு நேராக கெயில பார்க்கறதுக்காக கோல்ட் வருவான். கொலை வெறியில் வருவான். ஏன்னா இவ பொய் சொல்லி தானே வர வச்சிருக்கா. இப்போ வந்து கோல்ட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன்னா ஜோடிக்கு வந்து இவன் வந்ததே தெரியாது, நம்ம இப்படி சொன்னா தான் வரும், நம்மளை ஏமாத்தி தான் கெயில் இங்கே வர வச்சிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவட சண்டை போடலான்னு வருவா. அவள இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி பயங்கரமான ஆக்டிங்கோட உள்ள வந்து கேரவனில் வந்து கோல்ட்டை கட்டி பிடிச்சி 8.5 ஃபீட் ரோல் பண்ணியாமே, இது வேர்ல்டு ரெக்கார்டு அப்படி இப்படிம்பா. கொளுத்திடுவேன் உன்னை, மரியாதையாக உண்மையை சொல்லு, எதுக்காக வந்து இவ்வளோ கேவலமாக நீ நடந்துக்கிட்ட அப்படிங்கும்போது அப்போ வந்து சொல்லுவா, நீ பாரு சினிமாங்கிறது எப்படின்னா நம்ம ஒரு கருத்து சொல்ல போகிறோம்னு வச்சுக்கோமே, அந்த கருத்தை கொண்டு போய் டைரெக்டாக சொன்னீங்கன்னா எவனும் கேட்க மாட்டான். ஆனால் அந்த கருத்தை ஏதாச்சும் ஒரு ஜிகுஜிகுப்பான மினுமினுப்பான விஷயத்துக்கு பின்னாடி வச்சு சொன்னேன்னா அப்பதான் கேட்பான். அதுதான் சினிமா அப்படின்னு. அப்போ நான் தான் வந்து உனக்கு கருத்து, ஆமா நீ தான் கருத்து, அப்போ வந்து ஜோடி தான் வந்து அந்த ஜிகுஜிகுப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அதுதான், நீ எப்பயுமே அப்படித்தானே, அவ பேரை சொன்னாலே உங்கள்கிட்ட இருந்து என்ன காரியத்தை வேணா சாதிச்சுக்கலாம்ல அப்படின்னு அவன் சொல்லும் போதுல அவனுக்கு வந்து ஒரு மாதிரி, என்னடி இவ்வளோ உண்மையை பேசுற நீ அப்படின்னு கேட்பான். ஆமா நான் உண்மையை தான் பேசுவேன், ஏன்னா
இவ்வளவு நாள் நான் எடுத்த படங்கள்லாம் எதை பத்தி எடுத்தேன்றது உங்களுக்கே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நான் எதை பத்தி எடுத்தாலும் என்ன கதை எடுத்தாலும் அதுல கோரா ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வருவேன். எப்ப யாரு விழுந்தாலும் கண்டிப்பா எல்லாருனாலையும் எந்திரிக்க முடியும் இப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காகத்தான் நான் இந்த படத்தையே எடுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லி கோல்ட்ட மண்டையை கழுவிடுவா. கோல்ட்ட உள்ள ஆமா எவ்வளவு நல்லவளா இருக்கா இவ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அங்கிருந்து போயிடுவான். அப்பதான் ஒரு பகீர்னு ஒரு உண்மையை தூக்கி சொல்லுவா. என்னன்னா இந்த மாதிரி இந்த படத்தோடைய ஹீரோ இருக்கான் இல்லையா டாம் ரைடர், அவனை காணோம் 2 நாளா அவன் எங்க இருக்கான்னு தெரியல, அவன் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃபா இருக்கு. இப்போ எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணும், நீ தான் போய் டாம் ரைடரை கூட்டிட்டு வரணும், எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்ச அப்படிங்கும் போது கோல்ட்டு கேட்பான், நான் ஏன் கூட்டிட்டு வரணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இல்ல ஆல்ரெடி பட்ஜெட் அதிகமாகி போச்சு, இப்போ ஹீரோவும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ஸ்டுடியோக்காரங்க என்னை கொளுத்திடுவாங்க, அதனால ஜோடிக்கும் அதான் பிரச்சனை, ஜோடிக்கு படம் எப்படியாச்சும் நடக்கணும், ஆனா டாம் காணாம போனது ஜோடிக்கு தெரியாது, இந்த 2-3 நாளுக்குள்ள எப்படியாச்சும் ஜோடியை கூட்டிட்டு வந்துரு, இல்லைன்னா இந்த ஷூட்டிங்கே நடக்காது அப்படிமா. நம்மால் தான் ஜோடி மேல அவ்வளோ லவ் வச்சிருக்கானே. ஸோ ஜோடிங்கிற பேர் சொன்னதுக்கு அப்புறம் இனிமே எப்படி அவன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். சரி ரைட்டு நான் கூட்டு வரேன் அப்படிங்கும்போது, அப்போ இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் அவன் தங்கியிருக்கான், இதுதான் அவன் அந்த டோரோடைய லாக்கு, எப்படியாச்சும் அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போய் அவனை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவான். அப்புறம் பார்த்தா கோடி கிட்ட ஒருத்த கார் சாவியை கொடுப்பான், இந்த காரை நீ வச்சுக்க, இதை வச்சுட்டு போயிட்டு டாமை கூட்டிட்டு வா அப்படின்னு. அவன் காருக்குள்ள உட்காந்துட்டு டெய்லர் ஷிஃப்டோட பழைய பாட்டுலாம் கேட்டுட்டு ஜோடியும் அவனும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றத நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். பார்த்தா அந்த இடத்துல ஜோடியே வந்துருவா. வந்தா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். இல்ல நான் சும்மா ரிலாக்ஸ் பண்ணிருக்கியா, பார்த்தா அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு ஜோடி சொல்லுவா. ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிப்பான். சரி நான் உள்ள வரேன், உள்ள என்னைய காருக்குள்ள உட்கார வை அப்படின்னா சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்கார வைப்பான். 2 பேரும் காருக்குள்ள உட்காந்து பேசுவாங்க. அப்ப ஜோடி டைரக்டா விஷயத்துக்கே வருவா. ஏன் நீ என்னை விட்டுட்டு போன அப்படின்னு கேட்கும்போது கோல்ட்ட சொல்லுவான், இல்ல நான் உன்னை விட்டுட்டு போனேன்னு இல்ல, எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனோன்னு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல, என் மேல தப்பு தான், ஆனா நான் எவ்வளவோ தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா எவ்வளவுதான் யோசிச்சாலும் இல்ல நான் கேட்கிற மன்னிப்பு அதுக்கு பத்தாதோன்னு தோணிக்கிட்டே இருக்கு, அதனால தான் என்னால கேட்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்போ ஜோடி இல்ல உனக்கு இன்னுமே என்னோட பெயின் உனக்கு புரியல, அதனாலதான் உன்னால மன்னிப்பு கேட்க முடியலன்னு இவ்வளவு அசால்ட்டா நீ சொல்ற, நீ இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே கெட அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு நீ கொண்டு போய் என்ன என் காருக்கு டிராப் பண்ணு அப்படின்பா. அவளோட கார் அங்கிருந்து ஒரு 4 அடி தான் இருக்கும், ஆனா கோல்ட்டு கூட கொஞ்ச நேரம் டிராவல் பண்ற அந்த சந்தோஷத்துக்காக டிராப் பண்ணுன்னு சொல்லிட்டு இறங்கி போவா. இறங்கி போகும்போதே லைட்டா சிரிச்சுட்டு தான் போவா. ஜோடிக்கு கோல்ட்டை திரும்ப பார்த்ததுல அவ்வளோ சந்தோஷம். ஆனா என்னன்னா கோல்ட்டுக்கும் இவளுக்கும் இந்த சண்டை இருக்கிறதுனால இன்னும் டைரக்டா போய் பேசியிருக்க மாட்டா. பட் ஆனா கோல்ட் மேல ஜோடிக்கு அவ்வளவு லவ் இருக்கும். கோல்ட்டு போய் டாமை கூப்பிடலான்னு அப்படியே காம்பவுண்ட் சவர் ஏறி குதிச்சு அவன் வீட்டுக்குள்ள போவான். வீட்டுக்குள்ள போனா பார்த்தா வீட்டுக்குள்ள லைட்டே எரிஞ்சிருக்காது, எல்லா பக்கத்துலயும் எங்கெங்கயோ என்னென்னமோ எரிஞ்சு இருக்கும், எல்லாமே களைஞ்சிருக்க மாதிரி இருக்கும், ஆனா அடுக்கி வச்ச மாதிரியும் இருக்கும். அப்புறம் பார்த்தா வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பான் ஸ்டிக் நோட்ஸை. ஏன்னா அது டாமோடைய பழக்கம், அவனுக்கான எல்லா விஷயங்களையும் ஸ்டிக் நோட்ஸ்ல ஒட்டி வச்சிருப்பான். இப்போ நம்ம ஆள் கோடிக்கு காஃபினா ரொம்ப பிடிக்குமாச்சே, அதனால வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு காஃபி போட போவான். திடீர்னு பார்த்தா கோடி யாரோ போட்டு பின்னாடி இருந்து அடிப்பாங்க. அப்புறம் 2 பேத்துக்குள்ள செம்ம சண்டை வரும். யாருன்னு பார்த்தா அவ டாமோடைய கேர்ள் ஃப்ரெண்டு, போன படத்துல டாம் கூட நடிச்சவ. அவ டாம தேடிக்கிட்டு இருப்பா. எங்க அவன் உண்மையை சொல்லுன்னு இவனை போட்டு பொழக்கும் போது, ஏய் நானும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன போட்டு அடிச்சு என்ன பிரயோஜனம், அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன்னா அவ ஒரு இடம் சொல்லுவா, இந்த மாதிரி இந்த கிளப் இருக்கு சோ இங்க போனேன்னா அவன் டாம் இருக்கிற இடம் மேபி அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவன் அங்கேதான் அடிக்கடி ட்ரக் போடுவான்னு. அதுக்கப்புறம் கோடிக்கு அந்த கிளப்புக்கு போறதுக்கான காஸ்டியூம்ஸ் ஒன்று தூக்கி கொடுத்துட்டு அந்த கிளப்புக்கு அனுப்பிச்சு விடுவான். அவன் போய் ஒரு ட்ரக் டீலர் கிட்ட போய் உட்காந்து பேசுவான். கோடி இந்த மாதிரி டாம் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு. இல்ல இந்த ஒரே ஒரு ட்ரிங்க் அடி, இதை அடிச்சின்னா உனக்கு டாம் இருக்கிற இடத்த நான் சொல்றேன்னு ஒரு ட்ரிங்க் கொடுப்பான். அவனும் இல்ல காக்டைல் நினைச்சு குடிப்பான். பார்த்தா உள்ளுக்குள்ள ட்ரக்கை போட்டு வச்சிருப்பானுங்க. அவனுக்கு செம்ம போதையாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்கிறவங்களோட பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். போதையிலேயே சண்டை நடக்கும். அவனுக்கு எல்லாமே தகான்னு எரிஞ்சு உழுகும். சண்டை முடிச்சு அங்கிருந்து இவனை சேஸ் பண்ணுவாங்க. இவனும் ஓடுவான். இவன் தான் அறபோதையில் இருக்கானே. அப்புறம் ஓடி போய் அந்த ட்ரக் டீலரை பிடிச்சிருவான். பிடிச்சா கெவின் ஒருத்தங்கிட்ட தான்
இருக்கு, அவன் வந்து அந்த ஹோட்டல்ல இருக்கான், நீ அங்க போ, அங்க போயிட்டு கெவினை பார்த்து ஃப்ரூட் பிளேட் வேணும்னு சொல்லு, அவங்க வந்து உனக்கு வந்து டாம் இருக்க இடத்த காட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் போவான். போறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்பான், இந்த போதை எப்பதான் எனக்கு இறங்கும் அப்படின்னு. நீ யூனிகார்ன் பார்க்கறது எப்போ நிறுத்துறியோ அப்போ வந்து அந்த போதை இறங்கிடுச்சுன்னு அர்த்தம்னு. திரும்பி பார்த்தா அவன் பின்னாடி ஒரு யூனிகார்ன் இருக்கும். என்னடா இது கொடுமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அவன் திரும்பி திரும்பி பார்ப்பான். அவன் போற இடத்துக்குலாம் யூனிகார்ன் பின்னாடியே வரும். இவனும் ஹோட்டல் கிளம்பி போவான். ஹோட்டல் கிளம்பி போய் கெவினை கேட்பான். கெவின் தான் வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா ஜோடி பின்னாடி இருந்து வந்துருவா. பின்னாடி இருந்து வந்து நீ என்ன பண்றீங்க இந்த ஹோட்டல்ல? ஏன்னா ஜோடி அந்த ஃபிலிம் குரூ எல்லாருமே இங்கே தான் தங்கியிருப்பாங்க, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவன் இல்ல சும்மா தான் வந்தேன், ஒரு வேலையா இங்கே வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் உன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஜோடி கேட்பா. இல்லையே ஒரு மாதிரி இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கனே அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா கோல்ட்டுக்கு வந்து அந்த சண்டையில் லைட்டாக வந்து மூஞ்சியில் அடி போட்டிருக்கும். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே இல்லை கெயில் அங்கே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர்ஸ் கூப்பிட்றாங்க, இவங்ககிட்ட அப்புறம் பேசிக்கலாம், உங்கள் 2 பேர்த்தோட சூழ்நிலை எனக்கு புரியுது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவா. ஜோடியும் இல்லை போகிறதுக்கு மனசே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. பார்த்தா பின்னாடி வந்து கெவின் வந்துடுவான். ஃப்ளூட் பிளேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கீயை கொண்டு வந்து கொடுப்பான். அந்த கீ வேலை செய்யாது. மறுபடியும் வந்து அதை எப்படியாச்சும் வந்து அன்லாக் பண்ணணுன்ட்டு மறுபடியும் உள்ளே போவோம். பார்த்தா லாக் ஓப்பனே ஆகாது. கதவை உடச்சிட்டு உள்ளே போனால் உள்ளே வந்து யூனிகார்ன் நின்றுட்டு இருக்கும். என்னடா இது அப்படின்னு. அப்போ வந்து ஜோடி வந்து இவனை கூப்பிடுவான். கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து கதையில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நான் எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா கடைசியில் இந்த கதையில் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஜோடி வந்து இவங்க கதையை தான் பேசுறா அப்படிங்கிறது கோல்ட்டுக்கு நல்லா புரியும். இவங்க 2 பேருமே அந்த படத்தோட கதையை பேசிக்கிற மாதிரியே இவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை பேசிப்பாங்க. ஜோடிக்கு வந்து அழுகையா வரும். ஆனாலும் இல்லை அவள் சமாளிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பா. திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகணும்னு சரி ரைட் நான் அப்புறமா கூப்பிட்றேன்ட்டு கட் பண்ணிடுவா. இப்போ நமக்கு தெரியாது ஜோடி வந்து கோல்ட்டை ஏற்றுக்கிட்டாளா இல்லையான்னு. சரி ரைட்டு வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்டு போய் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருப்பான். தேடினா பார்த்தா அங்கே பாத்ரூம்குள்ள பாத்டப்ல யாரோ ஒருத்தன் செத்து கிடப்பான். கோல்ட் அதை பார்த்து ஷாக் ஆயிடுவான். அங்கேருந்து அப்படியே தெரிச்சு ஓடி போய் ஃபோன் பேசி டப்புன்னு வந்து கெயிலுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் ஹோட்டலில் எவனோ செத்து கிடக்குறான், இதுக்குள்ள என்னை போக வச்சிருக்கீங்க ஊனா கத்துவான். கத்துனா வந்து பார்த்தா கோல்ட் வந்து காரில் உட்காந்துட்டு இருக்கும் போதே போலீஸ் அங்கே வந்துடும். போலீஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி பாத்டப்ல ஒரு பொணம் இருக்கு, நான் அதை பார்த்தேன் மேலே ஹோட்டலில், என்கிட்ட வாங்க என் கூட வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவான். போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே காமிச்சா அங்கே பொணமும் இருக்காது ஒன்றும் இருக்காது. அந்த ரூமே வந்து சுத்தமாக இருக்கும். என்னடா இது என்ன நடக்குதுன்னே இவனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் அடுத்த நாள் வந்து இவன் ஷூட்டுக்கு போவான். ஷூட்டுக்கு போயிட்டு இவனோட ஃப்ரெண்டு டக்கர் கிட்ட இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் இல்லை ஜோடி அங்கே வருவா. வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஏன்னா நேற்று நம்ம வந்து ஃபோன் பேசணும் இல்லையா, ஃபோன் பேசும்போதே வந்து எனக்கு வந்து இந்த கதைக்கான கிளைமேக்ஸ் கிடச்சிருச்சு, எனக்கான ஐடியா கிடச்சிருச்சு, உனக்கு நான் வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்கிறேன்னே தெரிலன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக கோல்ட்டு கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அப்புறம் மறுபடியும் அடுத்த ஸ்டண்ட்டுக்கு ரெடி ஆவாங்க. அடுத்த ஸ்டண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எடுக்கவே கோல்ட்டு ஜோடியும் மறுபடியும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. இப்போ வந்து கோல்ட்டுக்கு வந்து ஜோடி கிட்ட இருக்கிற எல்லா தயக்கமும் போயிடும். அதே மாதிரி ஜோடிக்கும் வந்து கோல்ட் மேல இருக்கிற எல்லா கோபமும் போயிடும். போயிட்டு என்ன பண்ணுவான்னா ஜோடி வந்து கோல்ட்டை வந்து இந்த மாதிரி ஈவினிங் பாருக்கு வா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுவா. அவங்க 2 பேர் டேட்டுக்காக. ஓகே இது டேட்டு தான்னாலும் டைரக்டா சொல்லாம இன்வைட் பண்ணுவா. இப்போ வந்து கோல்ட்டும் இல்லை அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மிஸ் பண்ண விஷயம் நமக்கு இப்போ திரும்ப கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பான். ஷூட் முடிச்சுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். உட்காந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும்போது கெயில் அங்கே வருவா. வந்து இங்கே பாரு இந்த மாதிரி 6 மணிக்கு உனக்கு ஃப்ளைட்டு, நீ இங்கேருந்து கிளம்பிடு. அங்கே உள்ள ஹோட்டல் ரூம்குள்ளே போனேன் இல்லையா, ஹோட்டல் ரூம்குள்ளே போய் நீ பாடியை பார்க்கும்போது அங்கே போலீஸ் கேஸ் ஆகிப்போச்சு. இப்போ உன் மேலே தான் பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் உன்னை தேடி வந்தாலும் வருவாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸு, நீ இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி கெயில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுப்பா. இப்போ போகணுமா? ஐயோ என்னால் போக முடியாது, ஜோடி வந்து என்னை மீட் பண்ண வர சொல்லியிருக்கா, இந்த வாட்டி நான் போகலைன்னா தப்பாயிரும், நான் கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொல்லுவா. இல்லை நீ புரிஞ்சுக்கோ அது சீரியஸான விஷயம், என்னால் இதுக்கு மேலே உன்னை ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அவள் அங்கேருந்து ஓடிடுவா. இப்போ ஜோடி வந்து அந்த கரோக்கே பார், அதாவது பாட்டு போடுற பாரில் கோல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே கோல்ட்டுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். என்னன்னா இந்த மாதிரி ஜோடியோட அசிஸ்டன்ட் ஒருத்தி இருக்காளே, அவளை பிடிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அவகிட்ட போய் பேசி அப்படியே மண்டையை கழுவி கறந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு யோசனை அவனுக்கு வரும். சரி ரைட்டு ஓகே, உங்ககிட்ட இருக்கிறது நீ சொன்னீங்கன்னா உனக்கு ஃபேவரான விஷயத்த நான் செய்யறேன்னு சொல்லும்போது அப்போ வந்து அவ சொல்லுவா ஆல்மா. ஆல்மா யாருன்னா ஜோடியோட அசிஸ்டன்ட். டாமோட போனு என்கிட்ட தான் இருக்குன்ற உண்மையை அவ சொல்லுவா. அது சொன்னோன்னா கோல்ட்டுக்கு வந்து ஒரே சந்தோஷமா இருக்கும். கோல்ட் வந்து அவகிட்ட டீலை பேசி இந்த மாதிரி நீ பண்ணினா இந்த படத்துல உனக்கு ஒரு இது பண்ணி தரேன்னா அவளே அந்த டீலை
கேட்பா. சரி ஓகேன்னு சொல்லி பேசிட்டு அவர்கிட்ட இருந்து போனை வாங்கும் போதே டப்புன்னு எவனோ ஒருத்தன் வந்து குப்பை தொட்டி லாரியில வந்து அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்கெல்ல கெயில் வந்து ஜோடி கிட்ட கோல்ட்டை பத்தி பேசிட்டு இருப்பா. இந்த மாதிரி அவன் சாயங்காலமே கிளம்பி போயிட்டான், அவன் இன்னைக்கு வர்ற மாதிரி இல்ல, நான் தான் அவனை அனுப்பிச்சு விட்டேன்னு ஜோடி வந்து ரொம்ப சோகமாயிருவா. என்னது இந்த வாட்டி அவன் என்னை ஏமாத்திட்டானே, என்ன ஒருவேளை அவனுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி அவளே கோல்ட்டை பத்தி தப்பா நினைச்சிட்டு ஃபீல் பண்ணி சரக்கு அடிச்சிட்டு இருப்பா. இங்க வந்து பார்த்தா கோல்ட் வந்து பயங்கர சேசிங்ல இருப்பான். இப்போ இந்த போன் இவங்கிட்ட இருக்கு இல்லையா, அதனால இவங்கிட்ட இருந்து போனை புடுங்கிறதுக்கும் அந்த பொண்ணுகிட்ட தானே அந்த போன் இருக்கு, அதை எடுக்கிறதுக்கும் தான் அந்த சண்டை. கோல்ட் வந்து ஜோடி பாடிட்டு இருக்கிற பார் வழியா தான் அந்த சண்டையை போட்டு அந்த குப்பலாரியில போயிட்டு இருப்பான். ஆனா அவனால் உள்ள வர முடியாது. அப்புறம் ஒரு வழியா சண்டையை முடிச்சு அந்த போனை எடுத்துட்டு ஜோடியை பார்க்கலான்னு அங்கிருந்து ஓடி வருவான் நாயை கூப்பிட்டு. ஆனா அங்க உள்ள வந்து பார்த்தா ஜோடி இருக்க மாட்டான், அவ போயிருப்பா. இவன் வருவான்னு அவளுக்கு தெரியாது, அதனால அவ போயிருப்பா. டக்கர் மட்டும்தான் அங்க உட்காந்துட்டு இருப்பான். அப்ப டக்கர் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி இந்த போன்ல பாஸ்வேர்டு இருக்கு, இதை எப்படியாவது எடுக்கணும் போது டக்கரோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ஹேக்கர் தான் சொல்லி அவளை வச்சு அந்த போனோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க. திரும்ப வந்து டாமோடைய வீட்டுக்கு, அந்த ஹீரோ வீட்டுக்கு போய் பாஸ்வேர்டை தேட போவாங்க. அப்போ வந்து அவன் ஃப்ரிட்ஜில் ஃபோனுடைய பாஸ்வேர்டை ஒட்டி வச்சிருப்பான். அப்புறம் தான் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பார்ட்டியில் ஆக்சிடென்டலாக அவனுடைய ஸ்டண்ட் மேன், அதாவது கோல்ட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஸ்டண்ட் மேன் இருந்திருப்பான் இல்லையா, அவனை வந்து டாம் கொண்டிருப்பான். அதனுடைய வீடியோ தான் அந்த ஃபோனில் இருக்கும். அதனால தான் வந்து இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு பேரும் வந்து கோல்ட்டை துரத்துனாங்கன்றது புரிய வரும். அப்போ டாம் சாவலை, டாம் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது கோல்ட்டுக்கு புரிய வரும். இந்த டைம்லேயே வந்து பார்த்தா டிவியில் நியூஸ் வரும். என்னன்னா இப்போ டாம் கொண்டான் இல்லையா அந்த ஸ்டண்ட் மேன், அந்த ஸ்டண்ட் மேனை கோல்ட்டு தான் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி டிவியில் நியூஸ் வரும். எப்படி வரும்னா அந்த ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டேஜ், அதாவது கதை உடைச்சுக்கிட்டு கோல்ட் வந்து உள்ள போனான் இல்லையா, அதனுடைய ஃபுட்டேஜ் வந்து டிவியில் நியூஸாக போடுவாங்க. இப்போ இது போட்டுட்டு இருக்கும் போதே கோல்ட் வந்து ஜோடிக்கு வந்து மெசேஜ் அனுப்புவான். ஆனால் ஜோடி வந்து படம் பார்த்துட்டு இருப்பான், இதை பார்க்கவே மாட்டாங்க. இப்போ கோல்ட் அடிக்கிறதுக்கு டாமோடைய ஆளுக வந்துருவாங்க. டக்கரும் கோல்ட்டும் அவங்களோட பயங்கரமா சண்டை போடுவாங்க. சண்டை போட்டா அந்த போனை அவன் சுட்டுருவான். டாமோடைய ஆளு அந்த டிஸ்பிளேல ஓட்ட விழுந்துரும். ஆனா இது வந்து அவனுக்கு தெரியாது. அவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு போட்ல ஏறி குதிப்பான். பார்த்தா அந்த போட்ல தான் டாமே இருப்பான். அப்ப டப்புன்னு கோல்ட்ல தலையில அடிச்சு உட்கார வச்சிருவானுங்க கட்டி போட்டு. அப்போ கெயில் வந்து இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி ஜோடி கிட்ட சொல்லுவா. என்னன்னா இந்த மாதிரி வந்து கோல்ட் வந்து ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டான், அவனை எப்படியாச்சும் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, அவனை சாயங்காலமே நான் அனுப்பிச்சு விட்டேன், ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஜோடி வந்து அதை நம்பவே மாட்டான். கண்டிப்பா வந்து கோல்ட் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி அவ எவ்வளவோ போராடுவா. இங்க பேரலா டாம் வந்து கோல்ட்டை கட்டி போட்டுட்டு அவங்ககிட்ட நடந்த உண்மைகளை சொல்லிட்டு இருப்பான். இங்க பாரு, நான் தான் கொலை பண்ணேன், அந்த வீடியோ தான் அந்த போன்ல இருந்துச்சு, அந்த போன் இங்க இருக்குன்னு உண்மையை ஒத்துக்க, அதுல மாட்ட வைக்கிறதுக்காகத்தான் உன்னை போன் பண்ணி வர சொன்னதே, உன்னை இந்த மாதிரி வர வச்சு மாட்ட வைக்கலான்ற ஐடியாவை சொன்னதே கெயில் தான், அதனால தான் நீ இங்க வந்தைய. இப்போ நீ என்ன பண்ணு, இந்த கொலையை ஏத்துக்கிட்டு நீ செத்து போயிரு, நான் வந்து ஹீரோடா, நான் வந்து உள்ள போக மாட்டேன், உன்ன மாதிரி சீப்பான சாதாரண ஸ்டண்ட் மேனுக்கெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப திமிரா பேசுவான். பேசிட்டு அப்போ வந்து பேச்சு வாக்குல டப்புன்னு ஒரு உண்மையை உளறிடுவான். என்ன உளருவான்னா, உன்னையெல்லாம் வந்து ரொம்ப விட்டு வச்ச அன்னைக்கு இந்த பட்டனை இன்னும் கொஞ்சம் சேர்த்து அமுத்தி இருக்கணும் அப்படின்னு. என்னைக்கு எந்த பட்டனை சேர்த்து அமுத்துற நீ அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நமக்கே தெரியும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து கோல்ட் வந்து கீழே விழுந்திருப்பான் இல்லையா ரோப்ல இருந்து, அது வந்து ஆக்சிடென்ட் இல்ல, டாம் தான் வந்து கோல்ட் மேல இருக்கிற வன்மத்துல அந்த ரோப்பை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு அவன் கீழே போய் அடிச்சு உழுகுற மாதிரி செட் பண்ணது. இப்போ அந்த உண்மையும் சொல்லியிருப்பான். இதை பார்த்தோன்னே கோல்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிரும். ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, உங்ககிட்ட பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்குன்றதுக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்களாடா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து இந்த லைஃபையே வெறுக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்பதான் டப்புன்னு இங்க இல்ல பார்த்தா கோல்ட் அனுப்பின மெசேஜை வந்து ஜோடி வந்து ஓபன் பண்ணி பாப்பா. பார்க்கும்போது தான் அவளுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி அந்த கொலையை வந்து இவன் பண்ணல அப்படின்னு. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே கோல்ட் திரும்ப இங்க வர வச்சதுல இருந்து அவன் மூஞ்சியை ஸ்கேன் பண்ணதுல இருந்து எல்லா விஷயங்களும் எதுக்காகனா கோல்ட்டை வந்து மாட்டி விடுறதுக்காக தான். இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கோல்ட் அப்ப முடிவு பண்ணியிருப்பான். ஆனா கோல்ட்டை கொளுத்துறதுக்காக அவன் மேல கெரசின் ஊத்துறதுக்கு ரெடி ஆயிடுவானுங்க. அவன் மேல சுத்தி சுத்தி கெரசின் ஊத்துவானுங்க. ஊத்தும் போதே கொஞ்சோண்டு கெரசினை அவன் வந்து வாயில புடிச்சுப்பான். புடிச்சிட்டு பத்த வைக்க வரவன் மேல அதை துப்பி விட்டுட்டு அங்கிருந்து எப்படியோ எந்திரிச்சு தப்பிச்சு ஒரு போட் எடுத்து வேகமா ஓட்டுவான். ஓட்டுனா பார்த்தா சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க, தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஜோடிக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து ஒன்றும் வந்து உண்மை கிடையாது, என்ன வேணும்னே இந்த மாதிரி அவன் செட் பண்ணியிருக்கான், இப்போ நான் வந்து பொழைக்கிறேனோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் வந்து
வந்து கண்டிப்பாக வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேங்கிறத மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருப்பா. பேசவே அப்படியே வந்து பார்த்தா அவனுங்க பின்னாடி துரத்திட்டு இருப்பானுங்க. ரொம்ப எனக்கு ஹர்ட் ஆச்சு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருப்பான். பேசிட்டு இந்த ஸ்டண்ட்டில் ஏற்பட்ட வலியை விட உன் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியலங்கிற வழி தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுவான். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தா பின்னாடி வந்து அவனுக்கு சுட்டுட்டே சேஸ் பண்ணிட்டு வருவானுங்க. பட்டுன்னு இன்னொரு போட்டில் போய் மோதி வெடிச்சிரும். வெடிச்சா கோல்ட் வந்து இறந்ததா எல்லா நியூஸ்லையும் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஜோடி வந்து அங்கே அழுதுகிட்டு இருப்பா. கெயில் தூங்கிட்டு இருக்கவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க கோல்ட் இந்த மாதிரி இறந்துட்டா அப்படின்னு. அவளுக்கு இதை நம்பவே முடியாது. ஆனால் வேற வழி இல்லை, நம்புவா ஜோடி. ஏன்னா கெயிலும் வந்து இதை ஃபோன் பண்ணி சொல்லுவா, இந்த மாதிரி கோல்ட் வந்து இறந்துட்டாண்டி, நியூஸ்ல சொல்றது உண்மைதான் அப்படின்னு. ஆனா இங்க பார்த்தா கோல்ட் இறந்துருக்க மாட்டான். அவன் அப்படியே எப்படியோ வந்து தப்பிச்சிருப்பான். ஸ்டண்ட் மேன் இல்லையா, போட்டு வந்து அடிச்சு வெடிக்கிறதுக்கு முன்னாடி தெரிச்சு ஓடிடுவான். இங்க வந்து பார்த்தா டாமோடைய ஆளுக டக்கரை தேடி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அடுத்த நாள் வந்திருப்பாங்க. டக்கர் அவனுக்கிட்ட இருந்து ஒளிஞ்சு போயிட்டு இருப்பான். ஏன்னா அவனுங்களுக்கு தெரியும் இல்லையா டக்கருக்கு இந்த உண்மைகள்லாம் தெரிய வந்துருச்சு அப்படின்னு. டக்கரை கொல்றதுக்காகத்தான் இங்க வந்திருப்பாங்க. ஆனா மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அவனை எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். அப்ப பார்த்தா பின்னாடி இருந்து வந்து ஜோடி இந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருப்பான், ஆக்சிடென்ட் ஆன ஃபுட்டேஜை. பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் மாறு வேஷம் போட்டு வந்து தொடும்போது பார்த்தா அவனை போட்டு பொலன்னு பொழப்பா ஜோடி. கடைசியில் வந்தது யாருன்னு பார்த்தா கோல்ட். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. என்னன்னா இங்க பாரு, இந்த படத்தையும் நீ எடுக்கணும், அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து உண்மையும் வர வைக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஐடியாவை சொல்லுவான். அது என்ன ஐடியாங்கிறது நமக்கு சொல்றதுக்கு முன்னாடியே கெயில் அங்க வந்துருவா. நல்லவ மாதிரி வேஷம் போட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க, ரொம்ப பிரச்சனைகள் இருக்க, அந்த கிளைமேக்ஸை நான் ஷூட் பண்றேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த டிக்கெட்டு, நீ எங்காச்சும் ஒரு பீச்சுக்கு போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட்டை கொடுப்பா. இப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு வந்து கோல்ட் வந்து அதே கேரவனுக்குள் தான் இருப்பான். ஆனா அது வந்து கெயிலுக்கு தெரியாது. ஜோடியில் இதெல்லாம் வந்து எதுவுமே அவளுக்கு தெரியாதவ மாதிரியே கெயில் கிட்ட நல்ல ஒரு ஆக்டிங்கை போட்டு இல்லை நான் வந்து போல, நான் கண்டிப்பாக வந்து நான் எடுத்த படத்தை நான் முடிச்சுட்டு தான் போவேன், இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன், ஏன்னா வாழ்க்கையில் ஒருத்தன் கீழே விழுந்தான்னா அவன் கண்டிப்பாக மேலே எந்திரிக்கணும் அப்படிங்கிறது நீ எனக்கு சொல்லி கொடுத்த விஷயந்தான், கண்டிப்பாக நான் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கெயிலை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஏமாற்றி நம்ப வச்சிருவான். அப்போ மறுபடியும் அந்த பிளானை போட ஆரம்பிப்பாங்க. அந்த பிளான் என்னன்னா, இப்போ டாமோடைய வாயிலிருந்து அவன் தான் கொலை பண்ணான்னு ஒத்துக்க வைக்கிறது. அதை எப்படி ஒத்துக்க வைக்கிறது அப்படின்னா, அவனோட ஸ்டண்ட்டை அவனையே பண்ண வைக்கிறது, அவனுக்கு தெரியாம. அப்படி பண்ண வச்சா பயத்தில் வந்து அவன் உண்மையெல்லாம் சொல்லிடுவான். அப்போ அதை ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இப்போ டாம் வந்து அந்த ஃபைனல் ஷாட் முடிச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு க்ளோஸ்அப் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த படம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஜோடி பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுவா. கூட்டிட்டு வந்து கிரீன் ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்கார வச்சு கார்ல இந்த டைலாக் பேசி இவங்களை சுடுன்னு சொன்னா, அங்கேயே வந்து டாம் இல்லை, வழக்கம் போலதான் எல்லா ஆக்ட்ரஸும் பண்ற மாதிரி நான் இந்த லைன் பேசுறேன், இந்த டைலாக் பேசுறேன், இவனை சொல்றேன் அவனை சொல்றேன்னு மொக்கையை போட்டுக்கிட்டு இருப்பான். ஜோடியில் சரி வேற வழி இல்லாமல் எதையோ கருமத்தை பண்ணி தொலைட்டோன்ற மாதிரி சரி ஓகே டேக் போலான்னு சொல்லிட்டு டேக் போவான். அவன் டைலாக் பேசி முடிக்கும் போதே பார்த்தா ஷாட் போயிட்டு இருக்கும் போதே டப்புன்னு வந்து பக்கத்து சீட்ல கோல்ட் வந்து உட்காருவான். அவன் செம்ம ஷாக் ஆயிடுவான், இவன் எப்படா இங்க வந்து உட்கார்ந்தான் அப்படின்னு. இவனோட கையை வேற கட்டி வச்சிருப்பாங்க, டாமோட கையை, ஒண்ணுமே பண்ண முடியாது. சீட் பெல்ட்டை போட்டு டாம் உட்கார வச்சுட்டு ஸ்டேரிங் எடுத்து டப்புன்னு மாட்டி கார் எடுத்துட்டு முன்னாடி போயிடுவான். போனதுக்கு அப்புறம் தான் அவனுங்களுடைய ஆளுக இருப்பானுங்க இல்லையா, டாமோடைய ஆளுக, அவனுங்களுக்கு தெரிய வரும், ஓ மை காட் இவன் இன்னும் சாவல, இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், இந்த பிளானா தான் இதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு அவனை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்னன்னா கோல்ட் வந்து ஒரு ஸ்டண்ட் மேன் இல்லையா, அதனால அந்த ஸ்டண்ட் மேன் யூனியன்ல இருக்கிற ஆளுகள்லாம் வந்து கோல்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக டாமோடைய ஆளுகளை பாம்பு வச்சு சினிமாவில் வைக்கிற பாம்பு வச்சு அவங்க காரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கோல்ட் வந்து டாம் கிட்ட, ஏண்டா எவ்வளவு கேப்மார்த்தனம் பண்ணியிருப்ப, இப்ப தெரியுதாடா உனக்கு அதனுடைய அருமை என்னன்னு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு தெரியுது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் வாழணும்னு கெஞ்சுவான். ஓ இப்போ நீ வாழணுமோ, அப்ப இதுக்கு முன்னாடி என்னடா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு தெரியல, நான் இவ்வளோ தூரம்லாம் போகும்னு எனக்கு தெரியல, இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால கொலை கேஸ்ன்னு ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நான் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்து கெயிலை வச்சு இப்படி ஒரு பிளான் போட்டோம்னு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவான். சொல்லும் போது இல்லை இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க இவனுக்கு வச்சிருக்கிற மைக் மூலயமா. சொல்லிட்டு இங்கே பாரு ராமவனை, நீ இப்போ உண்மையை ஒத்துக்கிட்ட, ஆனால் என்னன்னா இங்கே நடந்தது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இப்போ நீ என்ன பண்ணுவீங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 250 அடி ஜம்ப்
அந்த ஜம்ப் அடிப்பான். ஜம்ப் அடிச்சு கார் அடிச்சு கீழே திரும்பி வரும். இது எல்லாமே கெயில் வந்து கேட்டுட்டு இருப்பா. கேட்டுட்டு என்ன பண்ணுவான், இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி அங்கே ஜோடி கிட்ட வந்து ஜோடிக்கு தெரியாம அந்த ஆடியோவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவனை வந்து பிடிச்சி அடிச்சு அந்த ரெக்கார்டிங்கை வாங்கிட்டு ஹெலிகாப்டர் வர சொல்லி ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிக்கிறதுக்கான பிளானை பண்ணிட்டு இருப்பான். ஆனா கோல்ட்டுக்கு வந்து இதெல்லாம் ஒரு இளவும் தெரியாம ஜோடி கிட்ட வாக்கி டாக்கியில ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ரொமான்ஸ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அங்க டாம் இருக்க மாட்டான். அவனும் ஹெலிகாப்டர்ல ஏறி மேலே போயிடுவான். இப்போ அப்படி இப்படி பண்ணி கிரேன் இருக்கு இல்லையா, அந்த கிரேன் மேலே ஏறி அங்கிருந்து வந்து ஹெலிகாப்டர்ல ஜம்ப் அடிப்பான். ஜம்ப் அடிச்சு ஜோடி கிட்ட சொல்லுவா, இங்க பாரு, இதுல இருந்து நான் வெளியே வரணும் இல்லையோ, சப்போஸ் நம்ம வெளியே வந்துட்டோம்னா மறுபடியும் நம்ம பீச்சுக்கு போய் மார்கரெட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கியூட்டான ஒரு ப்ரொப்போஸை பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி மேலே ஹெலிகாப்டர்ல போய் சண்டையை போட்டு அதை இதையும் பண்ணி அந்த ஆடியோ டிவைஸை கொண்டு வந்து கொடுத்துருவான். ஹெலிகாப்டர்ல இருந்து அவன் ஜம்ப் அடிச்சு கீழே வந்து அந்த லேண்டிங் மேட்ல உழுகும் போது ஜோடி அங்க ரெடியா இருப்பா. 2 பேரும் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணா பிளாக் அவுட் ஆயிட்டு இப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஜோடி எடுத்துட்டு இருந்த படத்துக்கு ஜேசன் மாமா அப்படின்ற வேற ஒரு ஹீரோவை போட்டு அந்த படத்தோடைய ட்ரெய்லரை மறுபடியும் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதை வந்து காமிக் கான்ல எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஸ்டேஜ் ஏறி ஜோடி வந்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுவா. எல்லாரும் கை தட்டுவாங்க. அப்போ வந்து நம்ம கோல்ட்டோடைய வாய்ஸ் ஓவரில் சொல்லுவாங்க, என்னன்னா எனக்கும் ஜோடிக்கும் இருக்கிற லவ்ங்கிறதும் வாழ்க்கைங்கிறதும் சினிமாவில் வர்றதை விட நல்லாவே இருக்கு, நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த படம் முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.